ஹலோ மக்களே! இன்னைக்கு குக் வித் கோமாளிலேருந்து வாட்டர்மெலன் சார்பே வித் வாட்டர்மெலன் ஸ்பெகத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் வாட்டர்மெலன் சார்பே பண்ணிடலாம். விதையெல்லாம் எடுத்துட்டு சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரீசரில் 10 மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா கெட்டியாயிடும். இதை ஒரு மிக்சியில் சேர்த்துக்கலாம். கூடவே ஃப்ளேவருக்காக பேசில் லீஃப் சேர்த்துருக்கேன். ஒரு எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் அண்ட் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துட்டு இது நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து வாட்டர்மெலனோட அந்த வெள்ளை பகுதி வச்சு ஸ்பெகத்தி பண்ணிடலாம். வெள்ளை பகுதியை மட்டும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அடுத்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அகர் பவுடரை தண்ணியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு பேனில் இதை ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இதில் அரைச்சி வச்சுருக்க அந்த வாட்டர்மெலனோட ஒயிட் பார்ட் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கோங்க. இந்த மாலிகுலர் கேஸ்ட்ரோனமி டெக்னிக் பண்ணுறதுக்கு ஒரு சிரிஞ்ச் அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க இந்த மாதிரி ஒரு டியூப் தேவைப்படும். நார்மல் ஹார்ட்வேர் கடையிலே கிடைக்கும். நம்ம குக் பண்ணி வச்சிருக்க வாட்டர்மெலன் அண்ட் அகரை இந்த மாதிரி சிரிஞ்சில் எடுத்துக்கோங்க. ஒரு சைடு ஆஃப் த டியூப்ல மெதுவாக இன்சர்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் நல்லா சில்லுன்னு இருக்க தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம பண்ணி வச்சுருக்க டியூபை கரெக்டாக 1 நிமிஷம் வச்சுக்கோங்க. அந்த டியூபோட எண்டு வந்து தண்ணிக்கு உள்ளார போகக்கூடாது. இப்போ ஒரு எம்டி சிரிஞ்ச் எடுத்துக்கோங்க. டியூபோட ஒரு எண்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஸ்பெகத்தி வந்துடும். அடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வாட்டர்மெலன் ஜூஸ், அதுக்கு மேலே ஸ்பெகத்தி அண்ட் நம்ம பண்ணி வச்சுருக்க சார்பே எல்லாத்தையும் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். அண்ட் குக் வித் கோமாளியில் இந்த ரெசிபி யார் பண்ணதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. பாய் பாய்.